நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்துலையோ உங்களுடைய லேப்டாப்லேயோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி மவுஸை வச்சு தான் இந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. அந்த மவுஸ்க்குள்ளே ஒரு கேமரா இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் ஒரு மவுஸை பிரித்து பார்த்து ஒருவேளை உள்ள கேமரா இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நம்பி தானே ஆகணும். ஓகே, அந்த கேமரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட பர்பஸ் தான் என்ன? ஸோ இது எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த மவுஸ் எல்லாமே இப்போ நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மவுஸ் மாதிரி தான் அப்பையும் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மவுஸை ஆப்டிக்கல் மவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடியும் வேற விதமான டைப்ஸ் ஆஃப் மவுசஸ்லாம் இருந்துச்சு. மவுஸுக்கு கீழே பால் யூஸ் பண்ணி அந்த மாதிரியான மவுசஸ் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மவுஸ் எல்லாமே மாடர்ன் டெக்னாலஜிஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மவுஸ் எல்லாமே ஆப்டிக்கல் மவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது ஆப்டிக்கல் மவுஸ் அப்படின்னு சொல்றோம்னா, உள்ள ஆப்டிக்கல் சென்சார் ஒன்று இருக்கும். ஒண்ணுமே புரியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஒரு மவுஸை டைசெக்ட் பண்ணி அதை உடச்சி உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நான் இதுக்கப்புறம் ஃபர்தரா சொல்ல போறது என்ன அப்படிங்கிறத உங்களை ஈஸியா உங்களால புரிய முடியும். இதுதான் நான் யூஸ் பண்ற பொதுவான மவுஸ். இந்த மவுஸ் ஒரு தடவை ஸ்க்ரோல் வீல் ஒர்க் ஆகாம போயிடுச்சு. அந்த நேரத்தில் உள்ள என்னதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஓப்பன் பண்ணப்போ உள்ள ஒரு சர்க்கியூட்டே இருந்துச்சு. என்னடா இந்த சர்க்கியூட், எப்படி தான் இந்த மவுஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் டக்குன்னு அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஸ்பார்க் தான் இந்த வீடியோ உங்களுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த மவுஸை நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உள்ள ஒரு சர்க்கியூட் போர்டு இருக்கு. இந்த சர்க்கியூட்ல இருந்து இருக்கு பாத்தீங்களா, இதுதான் எல்இடி லைட். இந்த லைட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த லைட்டோட வேலை என்ன, அந்த லைட்டோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தான் நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். இந்த சர்க்கியூட் அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களால அந்த கேமராவை பார்க்க முடியும். இந்த சர்க்கியூட்டுடைய இந்த ஒரு பகுதியை தான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலரோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்சார்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் பிளஸ் அந்த ஸ்க்ரோல் வீல், ரைட் பட்டன், லெஃப்ட் கிளிக் பட்டன், இதுலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வழியாக போய் தான் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய சிபியூக்கு போகும். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை சிபியூக்கு ப்ராசஸ் பண்ணுற வேலையை இந்த மைக்ரோமீட்டர் பண்ணுது. இந்த மவுஸ்குள்ள இருக்கக்கூடிய கேமராவை இந்நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சின்ன கேமராவா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். கேமரா ரொம்ப ரொம்ப சின்ன கேமராவா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அதிகமான ஃப்ரேம் ரேட்டை இதால எடுக்க முடியும். என்னடா இது ஆச்சரியமா இருக்கே, எதுக்காக இவ்வளவு சின்ன கேமரா இவ்வளவு அதிகமான ஃப்ரேம் ரேட் எடுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஒரு நிமிஷம், அந்த கேமரா எதுக்கு தேவையே இல்லாமல் அந்த சர்ஃபேஸை ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மவுஸ் ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்பவே அடிப்படையாக இருக்கக்கூடியதே இந்த கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோவுடைய இமேஜஸ் தான். ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த கேமரா நிறைய போட்டோஸ் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும். அதுக்கு ப்ரீவியஸா எடுத்த போட்டோவோட இப்போ எடுத்த போட்டோவையும் கம்பேர் பண்ணும். அப்படி கம்பேர் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே, இப்போ போன போட்டோவில் இந்த போட்டோ இருக்குது, இந்த தடவை எடுத்த போட்டோவில் இப்படி ஒரு பிக்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இதுல இருந்து எவ்வளவு தூரம் இந்த மவுஸ் மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அந்த ரெண்டு போட்டோவையுமே கம்பேர் பண்ணி அதுலேருந்து ப்ராசஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரோமீட்டருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணும். அந்த மைக்ரோமீட்டர் அந்த இன்ஃபர்மேஷனை அப்படியே ப்ராசஸ் பண்ணி சிபியூக்கு சென்ட் பண்ணும். இது மூலமா உங்க கம்ப்யூட்டர்ல ஓகே, இந்த இடத்துல இருந்த மவுஸ் இப்போ இவ்வளவு தூரம் மூவ் ஆயிருக்குது, இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்குது அப்படிங்கறத ஈஸியா அந்த போட்டோவை யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கொடுத்துரும். இவ்வளவு இன்ஃபர்மேஷனை அது ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னா அந்த கேமரா எடுக்கக்கூடிய போட்டோ அக்யூரேட்டா இருக்கணும், அட் தி சேம் டைம் ஸ்மூத்தா இருக்கணும். இப்படி அக்யூரேட்டாவும் ஸ்மூத்தாவும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்ட்க்கு எடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 frames per second, 2000 fps. அந்த 2000 frame ஒரு செகண்ட்ல அவ்வளவு ஃப்ரேம்ஸ் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஹை ரெசல்யூஷன் இருக்கும். அதே நேரத்தில் 1600 டாட்ஸ் பெர் இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபிஐ அப்படின்னு இருக்கும். மவுஸ்ல நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னா அந்த டப்பால இருக்கும் டிபிஐ, இத்தனை டிபிஐ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டப்பால இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1600 டிபிஐ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, டாட்ஸ் பெர் இன்ச் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த இமேஜால இந்த கேமராவால ஒரு பக்காவான ஒரு இமேஜை ப்ராசஸ் பண்ண முடியும். ஒருவேளை 60 fps நம்மளுடைய கேமரால மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 30 fps இருக்கும், அப்படி இல்லனா 60 fps இருக்கும், 120 fps இருக்கும், 720 fps இதுதான் மேக்ஸிமம் நம்மளுடைய போன்ல இருக்கக்கூடிய கேமராஸ்லாம் இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரியான ரெசல்யூஷன் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு கேக்குறீங்களா? அதை நம்ம சின்னதா ஒரு வீடியோ எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ 60 fpsல அந்த கேமராவை நம்ம வேகமா நகர்த்தும், ஓரளவுக்கு பிளரியா தெரியுது இல்லையா? அதுவே நாம 120 fpsல நம்ம எடுப்போம், அதுக்கப்புறம் 240 fpsல எடுப்போம், அதுக்கப்புறம் 720 fpsல எடுப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கூட வேகமா நகர்த்துறோம் அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு ஃப்ரேமா நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கிளாரிட்டியான ஒரு இமேஜ் கிடைக்கவே இல்லை. ஸோ என்னதான் 720 fps முடி நாம எடுத்தாலுமே ஒரு கிளாரிட்டியான ஒரு இமேஜ் கிடைக்காது.
சரி, இதுக்கும் மவுஸுக்கும் என்னதான் சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மவுஸை நீங்க ஒரு வேலை வேகமா நகர்த்துனீங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட கம்ப்யூட்டர்ல அந்த மவுஸ் வேகமாக நகரும். அப்போ வேகமா நகர்த்துது அப்படிங்கிற பட்சத்துல அந்த மவுஸ் வேகமா அந்த இமேஜஸை எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது கிளாரிட்டி இல்லாம இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்ல இப்ப நாம பார்த்த மாதிரி பிளர்ரா இருந்துச்சு அப்படின்னாலோ அதால ஒழுங்கா ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ பிளர்ரே இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா FPS இன்க்ரீஸ் பண்ண அந்த பிளர்ரினஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 120க்கும் 240க்கும் 240க்கும் 720க்கும் இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதோட பிளர்ரினஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். சோ நம்ம வேகமா நகர்த்தும் போது கூட அந்த மவுஸால கரெக்டா ப்ராசஸ் பண்ண முடியணும் அப்படின்னு சொன்னா 2000 FPS ஆவது அந்த கேமரா எடுக்கணும். எல்லாம் சரிதான்ப்பா. இவ்வளவு இமேஜஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டோரேஜ் இந்த மவுஸ்க்குள்ள இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்புறம் எப்படிதான் இந்த மவுஸ் ஒர்க் ஆகுது, எப்படிதான் ஸ்டோர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் சொன்னா ஸ்டோர் பண்ணுதுன்னு? இது ஸ்டோரும் பண்ணாது. அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு போட்டோ எடுத்துருச்சுன்னு வைங்களேன், அதுக்கு அடுத்து ஒரு போட்டோ எடுக்கும், அதுக்கு அடுத்து ஒரு போட்டோ எடுக்கும். இப்படி 3 போட்டோ எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் போட்டோவோட செகண்ட் போட்டோவை கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு போட்டோ எடுக்கும் இல்லையா? அந்த போட்டோ வரும் பொழுது மறுபடியும் ஃபர்ஸ்ட் போட்டோவை அதுவே டெலீட் பண்ணிடும். இப்படி ஒவ்வொரு போட்டோவா ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானாவே டெலீட் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி ப்ராசஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? போட்டோஸை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த போட்டோட வேலை முடிஞ்சா அதை டெலீட் பண்ணி விட்டுறணும், அடுத்த போட்டோ எடுத்துடணும். அதோட வேலை முடிஞ்சா ப்ராசஸிங் முடிஞ்சா அதை டெலீட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்படி ஒர்க் ஆகும் பொழுது அந்த போட்டோஸை ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஒன்று நோட் பண்ணிருக்கீங்களா? உங்களுடைய மொத்த கம்ப்யூட்டருமே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே ஹேங் ஆகி போய் நிற்கும் போது கூட இந்த மவுஸ் அப்படியே அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பார். இது எப்படா சாத்தியம்? எல்லாமே ஹேங் ஆகி போய் நிற்குது. கிராஃபிக்ஸ் கார்டு மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய போட்டோஷாப், அப்புறம் பிரீமியர் ப்ரோ, கூகுள் குரோம் கூட சில நேரத்தில் யூஸ் பண்ணோம்னு சொன்னா சில நேரத்தில் திடீர்னு ஹேங் ஆகி போய் நிற்கும். இப்படி நிறைய நேரத்தில் ஹேங் ஆகி நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட மவுஸ் நம்ம நகர்த்துறோம் அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர்ல அந்த மவுஸ் நகர்ந்துகிட்டே இருக்கும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த மவுஸுடைய ப்ராசஸிங்கும் கம்ப்யூட்டருக்கும் சம்பந்தமே இல்லை. ஒட்டுமொத்த ப்ராசஸிங் எங்க நடக்குது அப்படின்னா மவுஸ்லேயே நடந்துருது. அதோட இன்ஃபர்மேஷனை மட்டும் கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய கர்னல் அப்படிங்கிற ஒரு பார்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுது. அதனால நீங்க என்னதான் கம்ப்யூட்டர் ஹேங் ஆகி போய் நின்னாலுமே மவுஸ் அது பாட்டுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இந்த மவுஸுடைய கேமரா கூட ஹேக் பண்ணி நிறைய பேர் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. அதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அப்படி இல்லைனா இந்த இடத்துல கூட வீடியோ போடுறேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்காம இருந்தா சரி. அப்போ இந்த மவுஸுக்கு பின்னாடி கேமரா இருக்கு. அப்போ இந்த கேமராக்கு நம்ம பயந்தாகணுமா? பிரைவேட் ரூம்ஸ்ல, அதே மாதிரி பிரைவேட் டாய்லெட்ஸ்ல, இந்த மாதிரி இடங்கள்லாம் யாருக்குமே தெரியாம இந்த ஹிடன் கேமரா இந்த மாதிரிலாம் வச்சுட்டு டெக்னாலஜி வளர 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 இந்த ஹிடன் கேமரால இதெல்லாம் யூஸ் பண்ணி பிளாக்மெயில் பண்றது, இந்த மாதிரியான தவறான காரியங்கள் ஈடுபடுறாங்களே. அப்போ இந்த மவுஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கேமராக்கும் நம்ம பயப்படணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயப்பட வேண்டிய தேவையில்லை. அது பாட்டுக்கு அதோட வேலையை தானா பண்ணிட்டு இருக்கும். நாம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை கரெக்டா சரியான முறையில் பண்ணிட்டு இருந்தோம் சொன்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சில பேர் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இது புது இன்ஃபர்மேஷனா இருக்கும். இந்த மாதிரியான புது புது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அப்படியே கூட வரக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கறத பிரஸ் பண்ணீங்கன்னா எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. Let them know the secret of mouse.